என்னங்க, நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு லஞ்சுக்கு வராரு நீங்கல்ல, என்ன சமைக்கட்டும்? ஏதாவது உனக்கு தோன்றது, உனக்கு பிடிச்சத சமை சின்ன பொண்ணு. ஏங்க, நான் எப்படிங்க எனக்கு பிடிச்சத சமைக்க முடியும்? சரி, ஒன்னு பண்ணலாம். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க, நான் அதை சமைச்சு வச்சிடுறேன். சரி, ஒன்னு பண்ணு. நாளைக்கு நார்த் இந்தியன் ஐட்டமா சமைச்சிடுறியா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, அதுல என்ன சமைக்கட்டும்? அந்த மிக்ஸ்டு சப்ஜி பண்ணிடு. அதுக்கப்புறம் அந்த கடாய் பண்ணிருப்பாங்கல்ல, அதையும் செஞ்சிரு. நானும் சொல்றாங்கல்ல, அதையும் வச்சிரு. அருமையா இருக்கும். என்ன இவரு உங்க இஷ்டப்படி சாப்பாடு சொல்லுங்கன்னா கடாய் பண்ணிருங்காரு, மிக்ஸ்டு சப்ஜிங்காரு, ஒன்னும் புரிய மாட்டேங்க. சரி, ஒன்னு பண்ணுவோம். போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். யூடியூப்ல இல்லாது என்ன இருக்கு? கல்யாண சமையல் சாதம், சாப்பாடுகளும் பிரமாதம், இந்த அணுவின் கைவரிசை பிரமாதம். இன்னைக்கு என் புருஷன் என்ன கொஞ்சி தள்ள போறாரே, நானும் என் புருஷனும் நல்லா டான்ஸ் ஆடுவோமே. அண்ணி, சாப்பாட்டுல இருந்து வாசம் கம கமன வருது. எங்க அண்ணி கத்துக்கிட்டீங்க இவ்ளோ நார்த் இந்தியன் ஐட்டம்? அப்பா, எல்லாம் நார்த் இந்தியாக்கே போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட், இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் நம்ம குமார் அண்ணனுக்கு பிடிச்ச ஐட்டம் ஆச்சே. அண்ணனுக்காக தான் சமைச்சிருக்கீங்க. நீங்க சமைச்சிருக்கிற சாப்பாட்டுல அண்ணன் மேல இருக்கிற அக்கறையும் அன்பும் அப்படியே தெரியுது. அவ்வளவு சூப்பரா இருக்கு சாப்பாடு. தேங்க்ஸ்ங்க. சே, இவங்க இவ்வளவு பாராட்டுறாங்க, இவர் வாயை திறந்து ஏதாவது சொல்லுதாரா பாரு. அமைதியா இருக்காரு. இவருக்காக தானே கஷ்டப்பட்டு சமைச்சேன். மனுஷன் வாயை திறந்து நல்லா இருக்குன்னு சொன்னா பல்லு உதிர்ந்துடவா போகுது? எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறமா, என்னங்க, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என்னாச்சு? என்ன கோவம்? ஏங்க, எனக்கு கடாய் பன்னீர் பண்ணவே வராது. உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு பண்ணேன். நீங்க ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் எப்படி புகழ்ந்தாங்க. நீங்க ஏதாவது சொல்வீங்களான்னு உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம உங்களுக்காக தான் 1க்கு 10 சேனல் பார்த்து அதுல எத்தனை பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை லைக் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தேடி கண்டுபிடிச்சு பண்ணேன். நீங்க என்னடானா வாயை திறந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. சாப்பாடு அருமையா தான் இருந்தது. அதுக்காக என்ன செய்யணும்? அப்படியே டான்ஸ் ஆடட்டா? டண்டனக்கா நக்கா நக்கா டண்டனக்கா. போதுமா? நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். போதுமா? ஒன்னு சொல்லவும் வேண்டாம், டண்டனக்கா டண்டனக்கா ஆடவும் வேண்டாம். கேட்டது ஏன் தப்பு? மருமோளே, ஏமா மருமோளே, இங்க வாமா. வாரேன் அத்தை. கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இந்த எங்க தூரத்து சொந்தக்காரங்க எங்க அண்ணன் மவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கான். அதை சொல்லிட்டு போனாங்க. உன் புருஷன் சொன்னேன், அவனுக்கு நேரமே இல்லையா. நீ ஒன்னு செய்யி, அந்த கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துரு. சரி அத்தை, உங்க மாவன் ஃபோன் பண்ணி சொன்னாரு, கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு. சரி த, என்ன ட்ரெஸ் போட்டு போவ? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. லெகங்கா போட்டு போனா நல்லா இருக்கும். அத்தை என்ன சொல்றாங்களோ. எத்த, நான் லெகங்கா போட்டு போட்டா? லெஹங்கா வேண்டாம், குஹங்காவும் வேண்டாம். ஒன்னு சிவப்பு கலர் படிச்சலை கட்டு, இல்லைன்னா இந்த பச்சை கலர் கட்டிட்டு போ. அத்தை, நான் கிளம்பிட்டேன் அத்தை. சரி சரி, தெரியுது தெரியுது, கிளம்பிட்டேன்னு. அத்தை, இந்த சேலையில பார்க்க நான் எப்படி இருக்கேன்? மருமக எப்படி இருப்பாளோ அப்படி இருக்க. இல்ல சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன இது, இவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கணும், நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணும் தானே. பச்சை கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா அப்படின்னு இந்த சேலையை கட்டிட்டு வந்திருக்கேன். இந்த கிளவி என்னன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேக்கு. நானே வாய் விட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு அப்புறம் மருமக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க அப்படின்னு சொல்லுது. அப்ப மாமியா மாதிரியா இருப்பேன் நான்? மருமகனா மருமக மாதிரி தானே இருப்பேன். என்னையே சொல்லணும். இந்த கிளவியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன் பாத்தியா, அது ஏன் தப்பு தான். உலகமே அழிஞ்சாலும் இது நல்லா இருக்குன்னு சொல்லாது. இந்த கிழவிக்கு நான் பச்சை கலர் உடுத்தினா என்ன, சிவப்பு கலர் உடுத்தினா என்ன, பின்ன என்ன இதுக்கு இந்த சேலையை கட்டிட்டு போன்னு சொல்லிச்சு. சரி விடு விடு, பொறுமானு, பொறுமை 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 பொறுமை. என்னடி சேலையை கட்டிட்டு மரமா நின்னுகிட்டு இருக்க? சர சரன் கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து சேரு. சாப்பிடாம வந்து வீட்டுல வந்து தட்டை மாதிரி உருட்டிக்கிட்டு அலையாத. எவ்வளவு நைஸா சொல்லுது பாரு. கொடுத்து விடுற 100 ரூபாய்க்கு சோத்தையும் சாப்பிட்டு வந்துருங்க. கடையில போய் சாப்பிட்டா கூட 200 ரூபாய்க்கு குறைஞ்சி சாப்பிட முடியாது. இந்த குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டு. சரிங்க அத்தை. எதுக்கு அத்தை இப்படி பறந்து பறந்து காலை விரிச்சு விரிச்சு ஓடி வரீங்க? ஒரு கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எத்த,
கல்யாண வீட்டுல நல்ல கூட்டம் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணு கவரை கொடுத்துட்டு வரேன்டமா. ஆமா, நீ வீட்ல இந்த மாதிரி தானே சோப்பலாங்க மாதிரி இருந்திருப்ப. சரச்சரன்னு போனோமா, கல்யாணத்தை அட்டன் பண்ணமா, சாப்பிட்டமா, வந்தமான்னு இருக்கிறது கிடையாது. சாப்பிட்டியா இல்லையா? நான் மண்டபத்துல சாப்பிட போனதுனாலதான் இவ்வளவு நேரம். சரி சரி, அதையாவது உருப்படியா செஞ்சுட்டு வந்திருக்கியே. இல்ல நான் சாப்பிடல. ஏடி இப்பதானே சாப்பிட்டு வந்தேன், அதுக்கு தான் லேட்டுன்னு சொன்னேன். இல்ல சாப்பிட போனேன், அதுக்கு தான் லேட் ஆயிட்டுன்னு சொன்னேன். என்ன குடும்பம் பண்ணாதடி, குடும்பம் பண்ணாத. சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட போனதுனால தான் லேட் ஆச்சுன்னு சொன்னேன். இப்ப சாப்பிடல, சாப்பிட போன லேட் ஆச்சுங்க. உனக்கு லூசா இல்ல என்ன லூசாக்குறியா? நான் சொல்றது கேளுங்க. சாப்பிட போனேன், அதுக்கு தான் லேட் ஆயிட்டு. ஆனா சாப்பிடல. இங்க பாரு அனு, என் பொறுமையை நீ சோதிக்க. சாப்பிட்டியா சாப்பிடலையா? ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருங்க. நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். கல்யாண வீட்டுக்கு போனேன். நான் போகும்போது அங்க இருந்த சேர்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். மூர்த்த நேரம் தாலி கட்டணும்னு சொல்லி கொட்டடிச்சாங்க. சரி கல்யாணத்தை தானே பார்க்க வந்தோன்னு ஒரு 2 ரோ முன்னாடி கொஞ்சம் தள்ளி போய் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். பின்னாடி திரும்பி பார்த்தா சரச்சரன்னு ஆளை காணோம். என்ன அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை தாலியை கட்ட கழுத்துக்கிட்ட போகும்போதே மலை 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 மலைன்னு எல்லாரும் சாப்பாடு பந்திக்கு போயிட்டாங்களாம். என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி கட்டி முடிச்சுட்டாரு. மேலே போன்னு பார்த்தா ஒரு ரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஆளுக்கு பின்னாடி இன்னொரு ரோ நிற்கிறாங்க. எதுக்கு இப்படி வரிசையா நிற்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நேரம் ஆகுதுல்ல, சடார்னு சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்காங்க. சரி அப்போ நம்ம எங்கே நிற்கன்னு பார்த்தா நிற்க இடம் இல்லை. சரி அப்போ சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டு முடிக்க போகிறாங்களா, அதான் பின்னாடி நிற்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லத்த. அப்போதான் இலையில பொரியலே வைக்காங்க. பாவம் அந்த மனுஷரு எல்லாம் உட்கார்ந்துருக்கு. அவங்க பின்னாடி போய் இவங்க நிக்காங்க. அவங்க இலையவே பார்த்துக்கிட்டு நிக்காங்க. எனக்கு அசிங்கமா போச்சு. நான் திரும்பி வரணும்னு நினைச்சேன். என் கூட படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா. நீ என்ன இன்னும் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த மாதிரியே கூச்சமா இருக்க, வா நான் உனக்கு இடம் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னான். சரி நின்னோம். அப்புறம் அந்த ஆட்களை எஞ்சி சாப்பிட்டு முடிச்சாங்களா. பாயசம் கூட சாப்பிடல. பின்னாடி இருக்கிறாங்க, பொறுமையா சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, பொறுமையா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஆட்களை எஞ்சிட்டாங்க. இவங்க உட்காரும், நம்ம போய் உட்காரணும் வா அப்படின்னு எனக்கு இழுத்துட்டு போனாலும் அங்க இருந்த ஒரு இலை, நல்ல இலை தான், அது வலிக்குச்சாடா. நான் இருந்து இடுப்பு உடைச்சிட்டா. சரி வா சாப்பாடா முக்கியம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேனே. அவா இடுப்பே உடஞ்சாலும் சாஞ்சு உட்கார்ந்தாலும் சாப்பிட்டு தான் வருவேன்ட்டா. நான் பார்த்தேன் இந்த அக்கப்போர் எல்லாம் முடியறதுக்குள்ள மறுபடியும் எல்லாம் உட்காந்துட்டாங்க. அவங்க பின்னாடி இன்னொரு ரோ உட்காந்துட்டாங்க. சவத்தை இந்த சோத்துக்கு போட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு, வீட்டுக்கு போனா அத்தை ஏதாவது உப்புமா கிப்மா கிண்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டுக்கு சாப்பிட என்ன சாப்பாடு பண்ணணும்? ஏன் என்னத்தை கேட்டுக்கிட்டு கிடக்க? போ, உன் மாமனார் உள்ள இருப்பாரு, அவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேளு. அவர் என்ன சொல்றாரோ அதையே சமைச்சிரு. சரிங்க அத்தை. வாங்க மாமா, உங்களை தான் பார்க்க வரணும்னு நினைச்சேன். நைட்டுக்கு சாப்பிட என்ன செய்யட்டும் மாமா? ஏமா எனக்கு பிடிச்ச அந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி சப்பாத்தி பண்ணிருமா. பொரியல் இல்லை, குருமா குருமா. மாமா 4 நாளா அவங்களுக்கு பிடிச்ச அதே உருளைக்கிழங்கு பொரியல், சாரி பொரியல் இல்லை, குருமா குருமா, அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதான் வேணுமா? ஓஹோ, மேடம்க்கு என் புருஷன் சமைக்க முடியாதோ? அவர் சொல்றது எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இது வேறையா? சரிங்க மாமா, நான் போய் சமைக்கிறேன். மாமா டீ கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, நீ கொடுத்த சாப்பாடே வயிறு ஃபுல்லா இருக்கு, வேற எதுவும் வேண்டாம். என்னங்க, என் அண்ணன் பையனுக்கு பிறந்தநாள் வருது, அத வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பியே, எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டு சும்மா பேருக்கு தானே என்கிட்ட கேட்குற. இல்லைங்க, நீங்க சொல்லாம நானா எப்படி டிசைட் பண்ண முடியும்? சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. நம்ம கல்யாணத்துக்கு அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, இதுதான் நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறது. ஏதாவது பெருசா பண்ணலாங்க. ஆமாமா கண்டிப்பா. உங்க அண்ணன் வீட்டுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறோம்? என்னங்க செய்யலாம்? நான் என்ன நினைக்கிறேன்னா பணமா கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இல்ல கிஃப்டா கொடுக்கலாமா? கிஃப்டாவே கொடுக்கலாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா நீ பணமா கொடுக்கறது தான் பெஸ்ட்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்கிப்பாங்கல்ல. நம்ம பாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க அது வேஸ்டா கிடந்துட்டு கிடக்கும். என்ன கொடுக்கலாங்க? ஒன்னு செய், ஒரு 500 ரூபா கவர்ல வச்சு கொடுத்துரு. என்னது 500 ரூபாயா?
ஏங்க லாஸ்ட் டைம் எங்க அண்ணன் உங்க பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்த டிஷர்ட்டே 2500 ரூபாய், கம்பெனி பிராண்டு, தெரியும்ல? 500 ரூபாய் தான் என் குடும்பத்துல 50,000 மாதிரி, புரிஞ்சுதா? அத்தை, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னடி புதுசா சூட்கேஸ்ல கொண்டு போற? உள்ள ஏதோ வாரி அள்ளி போட்டு கொண்டு போற? என் வீட்ல இருந்து எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் போகுது. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இங்க பாருங்க அத்தை, உங்க வீட்ல இருந்து எதையும் வாரி அள்ளி கொண்டு போகல. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்குறேன். எனக்கு வர்ற சம்பளத்துல தான் என் அண்ணன் பிள்ளைக்கு தேவையானதை வாங்கியிருக்கேன். உங்க பிள்ளைகிட்ட இருந்து ₹1 வாங்கல. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? அப்படின்னா அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய படிச்ச பொண்ணுங்க குடும்பம் புருஷன் பிள்ளைங்கன்னு மாறினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல வேலைக்கே போக முடியாத அளவுக்கு ஆயிடுது. எங்களோட கை செலவுக்கு ஒத்த ரூபாய்க்கும் மாமியார்கிட்டையும் புருஷன்கிட்டையும் கெஞ்சி நிக்க வேண்டியிருக்கு. நாங்க நினைச்ச எதையுமே பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கு தான் இப்ப நிறைய ட்விட்டரு, அப்புறம் யூடியூப்பு, இத மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நாங்க எங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கு இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும், எனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே வாங்கிப்பேன் என்னோட சொந்த சம்பாத்தியத்துல. இதுக்கப்புறமும் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம். என்னடி ரொம்ப திமிரா பேசுற? எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டோ நானும் பார்க்க தானே போறேன். அத்தை, நீங்க வேணா என்னோட முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா வெளியே இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற 1000 பொண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, எல்லா வீட்லயும் இருக்கிற மாமியார் மாமனார் புருஷங்க இவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமே. ஏன்னா பல சேனல்கள் இல்லத்தரசிகளால தான் நடத்தப்பட்டு வருது. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு எவ்வளோ விதத்துல உதவியா இருக்கலாம்.